பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, குழுக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ஆண்டவருடைய ஆலோசனையான வார்த்தையை நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் இப்படியா சொல்கிறது: ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே நம்ம எதை செய்தாலும் அதில் ஒரு கவனமாக, ஞானமாக, ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தலைவராக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் மேலே ஜாக்கிரதையாக குடும்பத்தை கவனிக்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஜாக்கிரதை, வேலையில் ஜாக்கிரதையாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தொழில் செய்கிறோன்னா நம்ம தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறாரோ அதை நம்ம ஜாக்கிரதையாக செய்யும்போது அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அதை ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தை படைத்து அவருடைய பிள்ளைகளுக்கென்று சொல்லி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்தை ஆளுகை செய்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆளுகை செய்யணும். நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, உங்களுடைய தனித்துவத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை செய்தாலும் நம்ம கவனமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா, இதை செய்யும்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய செயல்களில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு ஆளுகையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் செய்கிற காரியத்தை ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுங்க. நீங்கள் எதில் ஆளுகை செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுகிறீர்களோ, பிரயாசப்படுகிற அந்த ஆளுகைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஜாக்கிரதை உள்ளவன் தன்னுடைய காரியங்களில் ஆளுகை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறித்தனங்கள், அசதிகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஜாக்கிரதையாக நாங்கள் காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.